அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் கொடூர தாக்குதலால் ஈரானில் பெண்கள் பள்ளி சுக்குநூறாக சிதிலமடைந்து 160க்கும் அதிகமான சிறுமியர்கள் கொல்லப்பட்டனர். இவர்களுக்கான இறுதி ஊர்வலத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பினர். வகுப்பறையில் ஆனந்தமாய் படித்துக் கொண்டிருக்க வேண்டிய பெண் குழந்தைகள் கல்லறையில் துயில் கொள்கிறார்கள். ஈரான் மீது ஏவிய இஸ்ரேல் அமெரிக்க கூட்டுப்படையின் ஏவுகணைகள் ஒரு பள்ளியையே இருந்த இடம் தெரியாமல் அழித்துவிட்டது. ஈரானின் தெற்கு பகுதியில் முனாப்பில் உள்ள தொடக்க பள்ளி மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களில் 160க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவிகள் கொல்லப்பட்டது ஈரான் மக்களை நிலைகுலைய செய்துவிட்டது. ஈரானிய கொடிகள் போர்த்தப்பட்டு லாரிகளில் கொண்டு செல்லப்படும் இந்த ஒவ்வொரு சவப்பெட்டிகளுக்குள்ளும் ஒரு இளம் பள்ளி சிறுமி பிணமாய் படுத்திருக்கிறாள். போர் என்றால் என்னவென்றே அறியாத அப்பாவி பச்சிலம் குழந்தைகளின் வகுப்பறைகள் சில நொடிகளில் பிணவறைகளாய் மாறியது கொடுமையின் உச்சம். உயிரிழந்த குழந்தைகளின் குடும்பத்தினர், உறவினர்களுடன் ஆயிரக்கணக்கான பொதுமக்களும் ஊர்வலமாக சென்றபோது இஸ்ரேலின் மனிதாபிமானமற்ற தாக்குதலுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பி கண்ணீர் சிந்தினர். கொல்லப்பட்ட தங்கள் குழந்தைகளின் புகைப்படங்களை கைகளில் ஏந்தி சென்ற பெற்றோரின் முகங்கள் எதுவும் செய்யாமல் வேடிக்கை பார்க்கும் சர்வதேச சமூகத்திற்கு பல கேள்விகளை எழுப்பியது. முனாப்பில் நடந்த தாக்குதலை யுனெஸ்கோ வன்மையாக கண்டித்துள்ளது. இதேபோல் அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற கல்வி ஆர்வலர் மலாலா யூசுப்சாயும் கண்டித்துள்ளார். பள்ளி கல்லூரிகள் போன்ற கல்வி நிறுவனங்களையோ அல்லது மருத்துவமனைகளையோ அல்லது வேறு எந்த பொதுமக்கள் வசிக்கும் கட்டமைப்பையோ வேண்டும் என்றே தாக்குவது சர்வதேச மனிதாபிமான சட்டத்தின் கீழ் போர்க்குற்றமாக கருதப்படுகிறது. பள்ளி மீதான இந்த கொடூரமான தாக்குதல் குறித்து விரைவான, பாரபட்சமற்ற மற்றும் முழுமையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் உயர் ஆணையர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. பள்ளி மாணவிகளை கொன்றதற்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் தான் காரணம் என்று ஈரானின் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்சி குற்றம் சாட்டினார். ஆனால் அமெரிக்க படைகள் வேண்டும் என்றே ஒரு பள்ளியை குறிவைத்து தாக்கவில்லை என்று அமெரிக்க வெளியுறவு செயலாளர் மார்க்கோ ரூபியோ மறுத்துள்ளார். ஒரே இடத்தில் 160க்கும் மேற்பட்ட பள்ளி குழந்தைகளின் உடல்களை புதைக்க தோண்டப்பட்ட மரண குழிகளின் புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வெளியாகி அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. காசா முதல் முனாப் வரை போரில் அப்பாவிகள் கொடூரமாக கொல்லப்படுவது தொடர்வதாக சர்வதேச மனித உரிமை ஆர்வலர்கள் ஆதங்கம் தெரிவித்துள்ளனர். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் காதலும் கலகலப்பும் நிறைந்த ஒரு புத்தம் புதிய ஃபேண்டசி தொடர் ராஜா ராணி தினமும் இரவு 8 மணிக்கு.